அது ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லாம நீ எதுக்கு சலங்கையை எடுத்து பார்க்கணும்? என்ன விஷயம் சொல்லு. அ, அ, அது அது ஒண்ணும் இல்லைங்க. ஜானகி, நான் நாட்டியத்துக்கு எதிரி இல்லை. அப்படி இருந்தா மாயா நாட்டியப்பள்ளி தொடங்க நான் அனுமதிச்சிருக்கவே மாட்டேன். ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லைங்க. நீ நாட்டியம் ஆடுறதுல எனக்கு கோபம் இல்லை. ஆனா அன்னைக்கு என்கிட்ட சொல்லாம போய் நீ நாட்டியம் ஆடினதுதான் என் கோபம். சரி, இப்ப என்ன பிரச்சனை அத சொல்லு. அது இல்லைங்க, 10 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கிற போட்டியில மாயா வந்து ஸ்ருதிங்கிற ஒரு பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து தயார்படுத்தியிருந்தா. அவளை அந்த அருந்ததி பணத்தை கொடுத்து போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கு அந்த ஸ்ருதியும் அவளோட அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க. அப்படியா? அவ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? அவளுக்கு அப்படி என்ன ஒரு வெறி? போட்டியில ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாமா? அவ மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிருச்சு. அம்மா, இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? நம்ம தனாவும் கதிரும் தாங்க சொன்னாங்க. இப்போ ஸ்ருதிக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை தயார்படுத்தணுமே. பாவம் மாயா இப்படி இருக்கிற நிலைமையில அவளால எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? ஜானகி, மாயா இத போட்டியாவே நினைக்கல. ஆனா அவங்க என்கிட்ட வரம்பு மீறி பேசி அவமானப்படுத்தினதுனாலதான் மாயா இப்படி ஒரு சவாலே விட்டா. அவ ஜெயிக்கிறது அவளுக்காக மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்காக, ஏன் கௌரவத்துக்காக. அதனால அவ ஜெயிக்கிறதுக்காக நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவளுக்கு உதவணும். அதனால நீயே போய் அந்த புது பொண்ணுக்கு சொல்லிக் கொடு. அவளை தயார்படுத்து. இந்தா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஜானகி, இப்ப இருக்கிற நிலைமையில மாயா தனக்காக பயிற்சி பண்றதே கஷ்டம். ரொம்ப நன்றி மேடம், என் பொண்ணு போட்டியில ஆட அனுமதிச்சதுக்கு. இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? காவியா ரொம்ப நல்லா ஆடுவான்னு அப்போதான் சொன்னான். இவளும் சொன்ன மாதிரி நல்லா ஆடுறா. ரொம்ப சந்தோஷம் மேடம். நான் வரேன் மேடம். காவியா, நான் வரேன். போயிட்டு வாங்க. நேத்து சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பெரியமா, டேய் அப்போ, நீ என்னடா இங்க வந்திருக்க? நீங்க சொல்லி கொடுக்கறத பாக்கலான்னு வந்த பெரியமா. நீ வந்தது உங்க அம்மாவுக்கு தெரியுமாடா? அவளுக்கு தெரிஞ்சா திட்ட போறாடா. அப்புறம் தேவையில்லாம நீ தான் அடி வாங்கணும். அதெல்லாம் தெரியாது பெரியமா. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க காவியாக்கு சொல்லி கொடுங்க, நான் அதை பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்போ. எதுக்கு? போட்டியில கலந்துக்க என் பேரை நீ தானே சொன்ன. ஆமா, ஸ்ருதிக்கு அடுத்ததா யார் நல்லா ஆடுவாங்கன்னு கேட்டாங்க. நீ தான் நல்லா ஆடுவல, அதான் சொன்னேன். தேங்க்யூ. சரி, நாம பயிற்சி பண்ணலாமா? நீ இருடா அப்போ, நீ பண்ணுமா.
ஏன் இவ்வளோ சோதனை? முருகனை கும்பிடுறவங்களுக்கு சோதனை அதிகமாகும்னு சொல்லுவாங்க. முடியல முருகா, இந்த மாயா பொண்ணு படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. அவ எனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு முருகா. அவ எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்கணும். முருகா, கதிர்காம முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா. பாணிக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. பழனி முருகனுக்கு அரோகரா.